வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:04. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:01 வரை. பஞ்சமி பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:30 வரை கிருத்திகை பின்பு பரணி பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:30 வரை. ஹஸ்தம் பின்பு சித்திரை. மேசராசி நேயர்களே, குழப்பங்கள் நீங்கும், செலவுகள் அதிகமாகும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், தேகநலன் சீராகும், அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், எதிலும் யோசித்து செயல்படவும், மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், வருமானமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி செலவுகள் கூடும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சில தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து நிம்மதியும் அடைவீர்கள். செலவுகள் கூடும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்களா மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். ரோகிணி அனுபவங்கள் அதிகமாகும். மிருகசிரீஷம் ஒத்துழைப்பான நாள். மிதுனராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரேஷம் வளமான நாள். திருவாதிரை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். புனர்பூசம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். கடகராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தாயாரின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் நிதானமாக செயல்படவும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். மென்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூசம் சிந்தனைகள் அதிகமாகும். ஆயுள்யம் வளர்ச்சிகள் கூடும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை துணையின் மூலம் நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் அதிகமாகும். மனதிற்கு பிடித்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூரம் அனுபவங்கள் அதிகமாகும். உத்திரம் தடைகள் விலகும். கன்னிராசி நேயர்களே, மற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். செலவுகள் அதிகமாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் செலவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை அலைச்சல்கள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பொருள் வரவுகள் மேலோங்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை பொருள் வரவுகள் கிடைக்கும். சுவாதி ஆதாயங்கள் உண்டாகும். சக மகிழ்ச்சியான நாள். விருச்சிகராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி நிற்பார்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள்
கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் ஆதரவான நாள். கேட்டை நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களை வாழ்க்கை துணையின் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நன்மையான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் நெருக்கம் ஏற்படும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களே முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கூடும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களை இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். போட்டி பொறாமைகள் விலகும். வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். திறமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். சதயம் கௌரவங்கள் மேலோங்கும். புரட்டாதி அனுபவங்கள் அதிகமாகும். மீனராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பேச்சுக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். கௌரவங்கள் மேலோங்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி குழப்பங்கள் தீரும். உத்திரட்டாதி வருமானம் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும்.